இப்போ நம்ம பார்க்க போகிற அசைன்மெண்ட்டு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்சி சீரியஸ் சர்க்யூட். அதுக்கு முதல்ல மேட்லாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு ஃபைல் நியூவில் போய் மாடல் இந்த ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. ஆர்சி சீரியஸ் சரி. இப்போ லைப்ரரி ப்ரௌசருக்குள்ளே போய் முதல்ல பவர் கைட் எடுத்து இங்கே போட்டுக்கிறோம். லைப்ரரி ப்ரௌசர் டிசி வோல்டேஜ் சோர்ஸ் சிம் பவர் சிஸ்டமில் உள்ள டிசி வோல்டேஜ் சோர்ஸ். அதுக்கடுத்தது வோல்டேஜ் மெஷர்மெண்ட் அங்கே இருக்குது. சர்ச் பண்ணி வோல்டேஜ் மெஷர்மெண்ட். அடுத்தது கரண்ட் மெஷர்மெண்ட். அதுக்கடுத்தது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதுக்காக சீரியஸ் ஆர்எல்சி பிரான்ச். அதுக்கடுத்தது ஸ்கோப். சிமுலிங்கில் உள்ள வெறும் நார்மல் ஸ்கோப் எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். இப்போ நமக்கு இங்கே 6 தான் வேணும். இப்போ அது 6 சிஎன் தேவைப்படுது. இப்போ இந்த பிளாக்கு இன்னொன்று காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இது மாதிரி இது வெர்டிக்கலாக வரணும். அப்போ அதை மாற்றுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் R கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆர்எல்சி பிரான்ச்சில் நமக்கு இந்த ஆரும் இந்த சியும் வேணும். அப்போது இதை கிளிக் பண்ணி 6 மட்டும் டைப் பண்ணிக்கலாம். 6 டைப் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸில் 10 கிலோ ஓம், அதாவது 10,000 அப்ளை. ஓகே, இதில் சி தான் வேணும். இப்போ சியை கிளிக் பண்ணிக்கிறோம். அதில் வேல்யூ 1E-6. இனிஷியல் செட் இனிஷியல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் 0. அடுத்து இப்போ கனெக்ஷனை கொடுக்க வேண்டியதான். டிசி வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து சீரியஸ் ஆர்எல்சி பிரான்ச். இப்போ இந்த பேரோட மாற்றிக்கலாம். ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறதுனால 6, இங்கே கெப்பாசிட்டன்ஸ் அதனால் சி. வோல்டேஜ் மெஷர்மெண்ட்னா வி. கரண்ட் மெஷர்மெண்ட்னா கரண்ட்டை நம்ம ஐன்னு சொல்லுவோம், அதனால் ஐ. இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து போய் இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரண்ட் மெஷர்மெண்ட்டு நமக்கு இங்கே தேவைப்படாது, அதனால் அதை டெலிட் பண்ணிடுவோம். வோல்டேஜ் மெஷர்மெண்ட் இன்னொன்று தேவைப்படும், அதை காப்பி பண்ணி இப்படி போட்டுப்போம். இன்னொன்று இருக்கிறதுனால V1 ஆயிடுச்சு. கனெக்ஷன் கொடுக்கலாம். இங்கே இன்புட்டில் ஒரு வோல்டேஜ், ஆட் பண்ணியாச்சு. இங்கேருந்து பண்ணிட்டோம்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப்பில் 2 இன்புட்டு வரணும். இப்போ இந்த வச்சு டபுள் கிளிக் பண்ணுறோம், இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பேராமீட்டர்ஸுங்கிறத கிளிக் பண்ணோம்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நம்பர் ஆஃப் ஆக்சஸ் 1க்கு பதிலாக நம்ம எத்தனை வேணுமோ, இப்போ நமக்கு 2 தான் வேணும், 10 வேணும்னாலும் 10 கொடுத்தோம்னா 10 வரும். இப்போ 2 கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்தோம்னா இங்கே 2 இன்புட்டுக்கான அந்த போர்ட்டு கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இங்கே உள்ள வோல்ட் மீட்டர் எடுத்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இந்த வோல்ட் மீட்டர் எடுத்துட்டு செகண்டாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த சர்க்கியூட்டை கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக நம்ம தான் ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறோம். இதை சென்டர் ஆக்கிக்கலாம். இந்த லைனை கூட எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. வியூவுக்கு போய் ஜூம் இன் கொடுத்தோம்னா டார்க்காக அழகாக தெரியும். இப்போது அந்த சிமுலேஷன் போயிட்டு கான்வெர்ஸ் பேராமீட்டரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 10ன்னு கொடுத்தாலே நமக்கான அவுட்புட்டு வரும். அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்துட்டு ஸ்கோப்பை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்கோப் அவுட்புட்டுக்கு வந்து வரும். இப்போ ஒன்றுமே வரல நம்ம நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோ ஸ்கேல் கொடுத்தோம்னா நம்ம அவுட்புட் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எக்ஸீட் ஆகுது. அப்போ நம்ம இங்கே வந்து ஆக்சஸ் ப்ராப்பர்ட்டி போய் ஒரு வேல்யூவை செட் பண்ணலாம். நம்ம அதையும் தாண்டி போகுது. அப்போ நம்ம 200 இது வந்து ஆர்சி அப்படிங்கிறதுனால ஆர்சி இன்னமும் நமக்கு சரியாக கிடைக்கணும். அப்போது ஆக்சஸ் ப்ராப்பர்ட்டி போய் வேல்யூ ஒரு 50 நம்மளோட அவுட்புட்டு 0லேருந்து ஆரம்பித்து சரியான அவுட்புட்டு நமக்கு கிடைச்சிருச்சு. அது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ப்ராப்பர்ட்டி போய் வேல்யூவை மாற்றணும். அவ்வளோதான்.
பார்த்தீங்கன்னா அந்த 0லேருந்து ஆரம்பித்து அந்த ஆர்சி ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சரியாக 10Kன்னு கொடுத்துருப்பாங்க. அது நம்ம கிலோங்கிறது 1000, அப்போ 10 × 1000 10,000ன்னு போடணும். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டன்ஸோட இந்த செட் இன்சு கெப்பாசிட்டர் வோல்ட் 0 தான். அதை கிளிக் பண்ணால் தான் அந்த 0 ஆகும். அது சரியாக கிளிக் பண்ணணும். இதில் வந்து டிஃபால்ட்டாக 1E - 6, அதாவது 1 மைக்ரோஃபரட் தான் இருக்கும். அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிசி வோல்டேஜ் சோர்ஸோட பேராமீட்டரில் ஆம்ப்ளிடியூட் வந்து 100 தான் இருக்கணும். அது மாதிரி பவர் கையை மிஸ் பண்ணுறீங்க. இந்த பவர் கையை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அவுட்புட் வராது. செஞ்சு பாருங்கள். நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா அவுட்புட்டு கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.